இயேசு தன் உயிரை விட்டதின் தொடர்ச்சியாக இயேசுவின் உடலை சிலுவையில் இருந்து கீழே இறக்கினர். அவர் உடலை எடுத்து அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டி ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையில் இயேசுவை வைத்தார்கள். இயேசுவின் உடலை கல்லறையின் உள் வைத்து பாறை கல்லினால் முகப்பை மூடினார்கள். பிலாத்து முத்திரை வைத்து காவலர்களை நியமித்தார். வாரத்தின் முதல் நாளில் பரிசுத்த எண்ணெய்களை எடுத்துக்கொண்டு மரியாள் மகதலேனாவும் மற்ற பெண்களும் கல்லறையை நோக்கிச் சென்றனர். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை பார்த்து உள்ளே போய் இயேசுவின் சரீரத்தை காணாமல் மிகுந்த கலக்கமடைந்து நின்றார்கள். அப்போது கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்திறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டுச் செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டுமென்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்குச் சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். சீக்கிரமாய்ப் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்குச் சொல்லுங்கள். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டார். அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்குச் சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் சீஷர்களுக்கும் மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். வாரத்தின் முதல் நாளிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரந்தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள்.